Hello everyone, welcome to 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா பாலிவுட்ல வெளியான லாப்பட்டா லேடிஸ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு காமெடி கலந்த டிராமா படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதை ரொம்ப வித்தியாசமா இருக்கும். உங்க எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பொண்ணு மாப்பிளையே நமக்கு காட்டுறாங்க. பொண்ணோட பேரு குமாரி, மாப்பிளையோட பேரு தீபக் அப்படின்றது. இவங்களுக்கு இப்பதான் ரீசெண்டா கல்யாணம் முடிஞ்சிருக்கு. கொஞ்ச நாள் பொண்ணு வீட்டுல தங்குவாங்கல்ல, அந்த மாதிரி தங்கிட்டு மாப்பிளையும் கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ரொம்ப தூரம் டிராவல் பண்ணோம். முதல்ல பஸ் மூலியமா ஒரு ட்ரெயினை பிடிக்க போனோம். இவங்களும் அந்த பஸ்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப தீபக் இருக்காரு பாத்தீங்களா, நகையெல்லாம் நீ போட்டுக்கிறது சரி கிடையாது, திருடு போக வாய்ப்பு இருக்கு, அதனால நகையெல்லாம் தந்துரு, நான் பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வாங்கிக்கிறாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த ட்ரெயினை வந்து பிடிச்சிடுறாங்க. ட்ரெயின் ரொம்ப கூட்டமா இருக்கு. இவங்கள மாதிரியே புதுசா 2-3 பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அந்த ஜோடிகள்லாம் அந்த இடத்துல உட்காந்து இருக்காங்க. ஓஹோ, உங்களுக்கும் கல்யாணம் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு லேடி உங்க கிட்ட பேச்செல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த லேடியோட பையன் பேரு பிரதீப் அப்படின்றது. அவருக்கும் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. வரதட்சணையா நிறைய காசெல்லாம் வாங்கியிருப்பாங்க போல. நீ என்னப்பா வரதட்சணையா வாங்கின அப்படின்ற மாதிரிலாம் இவரை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. தீபக் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. இந்த பையனுக்கு ஏதோ குறை இருக்கு போல, அதனாலதான் வரதட்சணை எல்லாம் தரல போல அப்படின்ற மாதிரி அந்த லேடி பேசிட்டு இருக்காங்க. இப்ப தீபக்கும் அவங்கள முறைச்சு பாக்குறாரு. ஆக்சுவலா இந்த கதை இருக்கு பாத்தீங்களா, 2000 தான் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப நேரம் டிராவலிங் பண்றாங்கல்ல, இவருக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது. நீ பத்திரமா உட்காந்துரு, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் எந்திரிச்சு போறாரு. கொஞ்சம் தள்ளு அப்படின்ற மாதிரி பிரதீப் இவங்க பக்கத்துல வந்து உட்காந்துடுறாரு. நீயோ வான்ற மாதிரி அவரோட ஒய்ஃபை கூப்பிடுறாரு. இப்ப அவரோட ஒய்ஃப் தான் அவருக்கு பக்கத்துல வந்து உட்காடுறாங்க. தீபக் இதெல்லாம் தெரியாது. தீபக் வரும்போது அந்த இடத்துல இடம் இல்ல, அதனால வேற ஒரு பகுதியில உட்காந்துடுறாரு. இப்ப தீபக் நல்லா அசந்து தூங்கிடுறாரு. முழிச்சு பார்க்கும் போது இவரோட ஸ்டேஷன் வந்துருது. இவரும் ஒய்ஃபை உட்கார வச்ச இடத்துல தான் ஒய்ஃப் இருக்காங்கன்னு நினைக்கிறாரு. நம்ம ஸ்டேஷன் வந்துருச்சு, சீக்கிரமா இறங்குன்ற மாதிரி இறங்குறாரு. ஆனா அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, தயங்கி தயங்கி தான் ட்ரெயினை விட்டு இறங்குறாங்க. என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. இவர் ஹஸ்பண்ட் இல்லன்னு தெரியும், இருந்தாலும் இவர் கூட போறாங்க. ஏன் எதுக்குன்னு தெரியல. இவங்க ரெண்டு பேருமே பஸ்ல தான் டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. தீபக்கோட ஃப்ரெண்ட்ஸ் வரவேற்கிறதுக்காக ரெடியா இருக்காங்க. இவரை பார்த்தோன்னா பயங்கரமா இந்த இடத்துல சந்தோஷம் எல்லாம் பட்டுட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி இவரை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. வீட்டை சேர்ந்தவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மருமகளுக்கு ஆரத்தி எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆரத்தி எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க இன்னமும் முகத்தை ஓபன் பண்ணாம இருக்காங்க. ஏமா ஓபன் பண்ணாம இருக்க, ஓபன் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஓபன் பண்ணோன்னதான் இவங்க முகத்தை பாக்குறாங்க. நீ யாருமான்ற மாதிரி எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஏண்டா ஒரு பொண்ணு கூட பத்திரமா கூட்டு வர முடியாதா அப்படின்ற மாதிரி அப்பவும் இவரை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. அது சரிமா, நீ எதுக்காக வந்த அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு முகமே தெரியல, என்னோட ஹஸ்பண்ட் தான் என்ன கூட்டு போறாருன்னு நினைச்சு வந்துட்டேன், எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க தெரிஞ்சுதான் வந்தாங்க, இருந்தாலும் இந்த ஃபேமிலி கிட்ட போய்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவங்களும் அவங்களோட ஃபேமிலி கிட்ட சேர்க்கணும்ல. உன் ஹஸ்பண்ட பத்தி ஏதாவது தெரியுமா, அவர் ஊர் பேரை சொல்லு, அப்படி இல்லைன்னா போன் நம்பர் கொடு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு நம்பர்லாம் தெரியல, ஊர் பேரும் எனக்கு சரியா தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எதுவுமே தெரியாம இவங்களை எப்படி அவங்களோட வீட்டுல சேர்க்கறதுன்னு இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீ முதல்ல ஸ்டேஷனுக்கு போ, உன்னோட ஒய்ஃப் அந்த இடத்துல வெயிட் பண்றாளா பாரு அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லிட்டாங்க. இவரும் சரின்னு ஏத்துக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு தேடுறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்புறாரு. இப்ப பிரதீப்போட ஊர் வந்துருது. ட்ரெயினை விட்டு இறங்குன்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இவரு ட்ரெயினை விட்டு இறங்கிடுறாரு. ஆக்சுவலா அங்க இருக்கிறது பிரதீப்போட ஒய்ஃப் கிடையாது, ஹீரோவோட ஒய்ஃப் தான். இப்ப குமாரியும் நம்ம மட்டும் இருக்கோம், ஹஸ்பண்ட காணுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இவரும் ஒய்ஃப் தான் நினைச்சு பக்கத்துல பேசுறதுக்காக வராரு. அப்புறம் தான் அது குமாரின்னு தெரிய வருது. நம்ம ஒய்ஃப் எங்கன்ற மாதிரிலாம் கன்ஃபியூஸ் ஆகுறாரு. வெயிட் பண்ணி பார்ப்போம், வெயிட் பண்ணி பாக்குறாங்க. ரொம்ப நேரம் ஆயிருது. அப்ப கூட இவரோட ஒய்ஃப் வர மாதிரியே தெரியல. இவரும் போன் எடுக்க பாக்குறாரு. அப்பதான் இவரோட போனும் மிஸ் ஆகுறது இவருக்கு தெரிய வருது. இந்த சைடு தீபக் இருக்காரு பாத்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி ஒய்ஃபை தேடுறாரு. ஆனா அந்த இடத்துல யாருமே இருக்க மாதிரியே தெரியல. அப்படியே கட் பண்ணி பிரதீப்பை காட்டுறாங்க. வரதட்சணையா அவங்க அனுப்பின பைக்கு வீட்டுக்கு வந்துருச்சான், இவளை பொறுமையா தேடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பெருசா ஒய்ஃப் காணாம போனதை நினைச்சு இவர் கவலையே பட மாட்டாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு அந்த ஒய்ஃபை காட்டுறாங்க. இவங்க பேரு புஷ்பா அப்படின்றது. இப்ப தீபக் வீட்டுல தானே தூங்கிட்டு இருக்காங்க. யாருக்கும் தெரியாம இவங்க பொறுமையா வெளியே வராங்க. அப்போ ஒரு பெரியவர் கண் முழிச்சு இவங்களை பாக்குறாரு. ஐயோ பாத்துட்டாரா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா அவர் கண்ணை முழிச்சே தான் தூங்கிட்டு இருக்காருன்னு இவங்களுக்கு தெரிய வருது. இவங்களும் வேக வேகமா வெளியே வராங்க. இவங்க கிட்ட தான் போன் இருக்கு. பிரதீப் போன் காணோம் தேடினார்ல, அந்த போன் தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க போல. ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. இதுக்கப்புறம் யாரும் இதுக்கு கால் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சிம்மை எரிச்சிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல நமக்கு குமாரியை காட்டுறாங்க. ரெஸ்ட் ரூம்லயே தான் இவங்க தூங்கி இருப்பாங்க. இப்ப விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கண் முழிக்கிறாங்க. ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டு போக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் கால்லாம் இல்லாத ஒரு நபர் இவங்களை துரத்துறாரு. இவங்க பயத்துல வேகமா ஓடுறாங்க. ஆக்சுவலா ஒரு பிச்சைக்கு காசு தான் கேட்டுட்டு இருக்காரு. அது தெரியாம தான் இவங்க பயந்து ஓடுறாங்க. இப்ப சோட்டான்ற ஒரு பையன் தான் தடுக்கிறான். இவரை பார்த்தெல்லாம் பயப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்றான். உங்க பிரச்சனை என்ன, மிஸ் ஆயிட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறான். இவங்களும் ஆமான்ற மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறாங்க. இவனும் நேரா ஒருத்தர் கிட்ட பேச வைக்கிறதுக்காக கூட்டு வந்துடுறான். அவர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த பொண்ணோட டீடைல் எல்லாம் கேட்கிறாரு. இந்த பொண்ணோட டீடைல் எல்லாம் சொல்லிடுறாங்க. சரி நீ எந்த ஊருக்கு போக நினைச்ச அதை சொல்லுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு.
அந்த ஊரு பேர் எனக்கு சரியா தெரியல, ஏதோ ஒரு பூவோட பேர்ல தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றா. இவரும் நிறைய ஊரோட பேரெல்லாம் சொல்லி பாக்குறாரு, அது எதுவுமே இல்லன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. ஊரு பேர் கூட தெரியலனா நான் என்னமா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. தீபக் அம்மா இருக்காங்கல்ல, துணியெல்லாம் மடிச்சு வச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் உள்ள இருக்க நகையை இந்த புஷ்பா கவனிச்சிட்டு இருக்கா. அத அம்மா கவனிச்சிடுறாங்க. என்னமா பாத்துட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. இல்ல இல்ல, இந்த துணியும் பீரோல வச்சிருந்தீங்களா, காஸ்ட்லி துணி, அதனால தான் அப்படின்ற மாதிரி தந்துடுறா. இப்ப தீபக் இருக்கார்ல, நடந்ததுல ஏன் தப்பு தான் அதிகம் இருக்கு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கவலைப்படாதீங்க, சீக்கிரமா உங்க ஹஸ்பண்ட் கூட சேர்த்து வச்சிடுறேன், என் கூட ஸ்டேஷன் வரைக்கும் வாங்கன்னு சொல்லிட்டாரு. எனக்கு பயமா இருக்கு, நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி இப்போதைக்கு நான் மட்டும் போறேன் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. இந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் எல்லாத்துக்கும் காசு எதிர்பார்ப்பாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஒரு லேடியோட பையன் மாட்டிருப்பான், அவனை வெளியே எடுக்கிறதுக்காக இந்த லேடி நிறைய காசெல்லாம் தந்துடுறாங்க. அதெல்லாம் எண்ணி முடிச்சுட்டு தான் அந்த பையனை இங்க இருந்து அனுப்பி விடுறது. இப்ப தீபக்கும் ஃப்ரெண்ட்ஸும் மிஸ்ஸிங் கேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மிஸ்ஸிங் கேஸா, கண்டுபிடிச்சு தந்துடலாம், ஆனா 15,000 ரூபாய் செலவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் 10,000 ரூபாய் பேசி முடிச்சிடுறாங்க. சரி விஷயத்த சொல்லணும் போது தீபக்கும் சொல்லிடுறாரு. எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடு, நானும் என்னோட ஒய்ஃபை தொலைக்கணும் தான் ட்ரை பண்றேன், முடியவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி கிண்டலா சொல்லிட்டு இருக்காரு. சரி சும்மா ஜோக்குக்கு தான் சொன்னேன், உன் ஒய்ஃப் போட்டோ இருந்தா தான்ற மாதிரி கேட்கிறாரு. இவர் போட்டோவை தராரு, அதுல ஒய்ஃபோட முகமே தெரியல. முகமே தெரியாம நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. உன் கூட ஒரு பொண்ணு வந்ததா சொன்னல, அந்த பொண்ணு பேர் என்னன்னு கேட்கிறாரு. இவரும் புஷ்பான்னு சொல்லிட்டாரு. அடுத்த வாட்டி வரும்போது புஷ்பாவையும் கூட்டு வா, அவகிட்டயும் விசாரிக்கணும், நான் சீக்கிரமா கண்டுபிடிச்சு சொல்றேன், கிளம்புன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப தீபக்கும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. சின்ன பசங்க இருக்காங்கல்ல, புது அத்தையும் காணாம போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது அவளும் காணுமா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாரு. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, கோயிலுக்கு போனா திரும்பி வரவே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஐயோ எங்க காணாம போனா அப்படின்ற மாதிரி இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சோட்டு இருக்கான் பாத்தீங்களா, இந்த பொண்ணு ஒரு அக்கா கிட்ட கூட்டு வந்துடுறான். அந்த அக்காவும் பேசாம உன்னோட வீட்டுக்கு கிளம்பி போக வேண்டியதுன்னு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. வீட்டுக்கு கிளம்பி போறதா, எல்லா காசையும் செலவு பண்ணி தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க, திரும்பி போறதெல்லாம் செட்டே ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்றா. உன்னை வீட்டுல ரொம்ப வெகுளியா வளர்த்திருக்காங்க, உனக்கு விவரம் பத்தாது, அதனால பேசாம கிளம்பி போயிடு, நான் வேணா செலவு பண்ணி அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இல்ல இல்ல, என்னோட வீட்டுல எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. மாப்பிள்ளையோட ஊரு கூட தெரியல, உனக்கு என்னமா எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்க கிண்டல் பண்ணிடுறாங்க. இந்த பொண்ணால எதுவுமே பேச முடியல. இப்பதான் பிரதீப் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வரான். பிரதீப்பை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு ஒய்ஃப் இருந்திருப்பாங்க, அவங்க இறந்து போயிருப்பாங்க. இப்ப இந்த ஒய்ஃப் காணோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். முதல்ல அந்த இன்ஸ்பெக்டர் சிரிக்கிறாரு, அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிறாரு. புது அத்தை திரும்பி வந்துட்டாங்க, புது அத்தை திரும்பி வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி பசங்க சொல்றாங்க. இவ்வளவு நேரம் எங்க போனீங்க அப்படின்ற மாதிரி புஷ்பா கிட்ட இவர் கேக்குறாரு. கோயிலுக்கு தான் போனேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ரொம்ப லேட் ஆனதுனால அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து தேடி இருப்பாங்க, நாங்க பாக்கலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. முக்காடு போட்டிருந்தால, அதனால கவனிச்சிருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் சமாளிக்கிறாங்க. இவங்க லாக்கர்ல இருக்க நகையை பார்த்த மாதிரி தானே நமக்கு காமிச்சாங்க, ஆக்சுவலா உள்ள இருக்க ரேஷன் கார்டு தான் பார்த்திருப்பாங்க, அதை எடுத்துட்டு போயிருக்காங்க போல, திரும்பி அந்த இடத்துல வந்து வைக்கிறாங்க. இப்ப இவர் இருக்கார்ல, போலீஸ் கிட்ட பேசினதை பத்தி சொல்லிட்டாரு. அடுத்த வாட்டி உங்களையும் கூட்டு வர சொன்னாரு, நீங்க ரெடியா இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இந்த இடத்துல தீபக்கும் சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறாரு. ஆக்சுவலா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேரண்ட்ஸ் எல்லாம் கிளம்பி இந்த ஊருக்கு வந்திருப்பாங்க. ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் 2 நாள் இருந்திருப்பாரு, நிறைய இடத்தெல்லாம் சுத்தி பார்த்திருப்பாங்க. அதை பத்தி தான் இந்த இடத்துல யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. தீபக்கு பெருசா இங்கிலீஷ்லாம் தெரியாது, ஆனா உங்ககிட்ட சொல்றதுக்காகவே ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை கத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன வார்த்தைன்னு கேக்குறாங்க. இவரும் ஐ லவ் யூன்ற மாதிரி சிரிக்கிறாரு. அவங்களும் வெக்கப்பட்டு எல்லாம் சிரிக்கிறாங்க. 2 ஸ்டேஷனுக்கு ஒரே மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்குல்ல, அதனால 2 ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரும் பேசிக்கிறாங்க. அப்படி பேசிக்கும் போது ஒரே ட்ரெயின்ல இருந்து தான் மிஸ் ஆயிருக்காங்கன்னு தெரிய வருது. ஆனா பிரதீப்போட ஒய்ஃப் பேரு ஜெயான்ற மாதிரி அந்த நபர் சொல்லிட்டாரு. ஜெயாவா, இங்க இருக்க பொண்ணோட பேரு புஷ்பா, பரவாயில்ல நீங்க அந்த ஜெயாவோட போட்டோவை அனுப்பி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் ஏத்துக்கிறாரு. குமாரிக்கு எங்க படுக்கிறதுன்னு தெரியல, இந்த லேடி பேசிட்டு இருக்கும் போதே எந்திரிச்சு போயிருப்பா, இவங்க கிட்டயும் ஹெல்ப் கேட்க முடியாதுன்னு யோசிக்கிறா. இப்ப சோட்டா இருக்கான்ல, எங்க இடத்துலயே தங்கிக்கோ அப்படின்ற மாதிரி கூட்டு வந்துடுறான். ரூம்குள்ள வந்தாச்சுல, எந்திரி அப்படின்ற மாதிரி அந்த நபரை பார்த்தோம் சொல்றான். இப்பதான் கால் நடக்க முடியாம இருந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, நார்மலா எந்திரிச்சு நடக்கிறாரு. இவர் நடிக்க தான் செஞ்சிருக்காரு அப்படின்றது இப்பதான் இந்த பொண்ணுக்கு புரியுது. இப்ப அவங்க 2 பேருமே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பொண்ணும் தயங்கிக்கிட்டே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறா. புஷ்பாவும் தீபக்கோட அண்ணி தூங்கிட்டு தான் இருக்காங்களா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. சைலண்டா போன் எடுத்துட்டு வெளியே வந்துடுறாங்க. ரேஷன் கார்டை வச்சு இவங்க சிம்மு தான் வாங்கியிருக்காங்க போல, புது சிம் அந்த போன்ல போட்டுறாங்க. சந்தோஷப்படுறாங்க. ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு தெரியல. காலையில இந்த லேடி இருக்காங்கல்ல, இந்த பொண்ணு சாப்பிடாம இருக்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. டீ எடுத்து குடி, அதே மாதிரி பஜ்ஜி வேணா எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இந்த பொண்ணும் பஜ்ஜெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கா. சாப்பிட்டு சீக்கிரமா முடி, வேலையை பார்க்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பொண்ணும் சரின்ற மாதிரி வேலையை பார்க்கறதுக்காக வரா. புஷ்பாவும் காலையில வீட்டை விட்டு வெளியே வராங்க. அந்த பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, இப்பயும் கண்ணை திறந்துட்டு தான் இருக்காரு, ஆனா அசைவே இல்ல. இவர் பாக்குறாரா பாக்கலையான்னு இவங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. இத பத்தி எல்லாம் இங்க இருக்க தீபக் அம்மா கிட்ட கேக்குறாங்க. 20 வருஷத்துக்கு மேல அவர் நைட் செக்யூரிட்டியா வேலை பார்த்தாரு, அவர் முழிச்சுக்கிட்டே தூங்கலாம் ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி புரிய வைக்கிறாங்க. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, தீபக் அண்ணி கிட்ட பேசிட்டு இருக்காங்க.
இவங்க 10 வார்த்தை பேசினாலும் அவங்க ஒரு வார்த்தை கூட பதிலுக்கு பேச மாட்டாங்க. இதனால புஷ்பா இருக்காங்கல்ல, உங்க ஹஸ்பண்ட கண்டிப்பா பாராட்டணும், வாய் பேச முடியலனாலும் உங்களை கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல என்னால பேசலாம் முடியும் அப்படின்ற மாதிரி இப்பதான் அண்ணி பேசுறாங்க. எனக்கு தெரியுங்க, சும்மா கிண்டலுக்காக தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதனால அண்ணியே இவங்க கிட்ட ஜாலியெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அன்னிக்கு வேலை வந்ததுனால எந்திரிச்சு போயிடுறாங்க. அண்ணியோட பையன் இருக்கான்ல, இவங்களை முறைச்சு பாக்குறான். நீ எதுக்காகடா அப்படி முறைச்சு பாக்குற, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. என் ஃப்ரெண்டோட அப்பா செருப்பு காணாம போயிருச்சு, அதுக்கு பதிலா வேற ஒரு செருப்பு தான் அவர் போட்டிருக்காரு. செருப்புல டேக் ஒட்டி இருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. உங்க விஷயத்தையும் சரி, டேக் மாதிரி ஏதாவது இருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இவங்க கையில இருக்க டாட்டூவை பாக்குறாங்க. அங்க ஜெயான்ற மாதிரி இவங்களோட பேர் போட்டிருக்கு. இவங்களும் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி லைட்டா யோசிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பிளான் தோணுது. என்ன பிளான்ன்றது போக போக தெரியும். அடுத்த வாட்டி வரும்போது புஷ்பாவை கூட்டு வரணும்னு இன்ஸ்பெக்டர் சொன்னார்ல, அதனால இவர் கூட்டு வந்துடுறாரு. இன்ஸ்பெக்டருக்கு இவங்க தான் ஜெயாவா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. நீங்க எந்த ட்ரெயின்ல வந்தீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க வேணும்ட்டே மாத்தி சொல்றாங்க. சரி உங்க ஹஸ்பண்டோட பேர் என்னன்னு கேக்குறாரு. ஹஸ்பண்டோட பேரு பிரதீப் தானே, ஆனா இவங்க வேணும்ட்டே பங்கஜ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ஸ்டேஷன்ல இருந்து இன்னும் போட்டோ வந்திருக்காது, அதனால இவங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியல. கையில ஜெயான் பச்சை குத்தி இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. உன் கையை காட்டுமா அப்படின்ற மாதிரி இவர் பாக்குறாரு. பார்த்தா இவங்க ஜெயாவா ஸ்ரேயான்ற மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க. உன் பேர் தான் புஷ்பாவாச்சே, ஏன் ஸ்ரேயான்னு பச்சை குத்தி இருக்க அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. என் தாத்தா என்ன ஸ்ரேயான் தான் கூப்பிடுறாரு, அதனால தான் அப்படின்ற மாதிரி இவங்களும் சமாளிக்கிறாங்க. இவங்கள போட்டோ எடுத்து வச்சுக்கோன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டாரு. இவங்க இருக்காங்கல்ல, முக்காடை எடுக்கவே மாட்டாங்க. முக்காடை எடுமா அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இல்ல எங்க வழக்கப்படி முக்காடோட தான் போட்டோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது, முக்காடை எடுமா அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஆனா கான்ஸ்டபிள் இருக்கார்ல, சார் ஊருக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துற போது வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப இவங்க இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது இவர் வேணும்ட்டே ஜெயானு கூப்பிடுறாரு. அவங்களும் சட்டுன்னு திரும்பிடுறாங்க. ஆனா விட்டுட்டு போன பொருளை எடுக்கிறதுக்கு திரும்பின மாதிரி இந்த இடத்துல நடிச்சு பொருளை எடுத்துட்டு போயிடுறாங்க. என்னதான் இருந்தாலும் இவருக்கு டவுட் வந்துருது. கண்டிப்பா இவ தான் அந்த ஜெயாவா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஜெயா நகையோட காணாம போயிருக்கா, இவளை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாரு. அந்த லேடி இருக்காங்கல்ல, குமாரியா, அவங்களோட வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இவளும் சமையல் வேலையை பார்த்துக்கிட்டே அந்த லேடி கிட்ட பேசிட்டு இருக்கா. நீங்க தனியா தான் இருக்கீங்களா, உங்களுக்குன்னு யாருமே இல்லையான்னு கேக்குறா. ஹஸ்பண்ட் பையன்லாம் இருந்தாங்க, ஹஸ்பண்ட் என்ன போட்டு தினமும் அடிச்சுக்கிட்டே இருந்தாரு, இந்த லைஃபே வேணான்றதுக்காக தான் நான் தனியா வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்காக நீங்க பஜ்ஜி மட்டும் போடுறீங்க, ஸ்வீட் மாதிரி ஏதாவது செஞ்சா நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. எனக்கு ஸ்வீட்லாம் செய்ய தெரியாது, நீ வேணா செய்யுன்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி இந்த பொண்ணு இந்த இடத்துல ஏத்துக்கிறா. இந்த குமாரி இருக்கா பாத்தீங்களா, சூப்பரா ஒரு ஸ்வீட்டை ரெடி பண்ணிடுறா. எப்பவுமே புதுசா வாங்க யோசிப்பாங்கல்ல, அதனால இந்த லேடி என்ன பண்றாங்கன்னா சாம்பிள் மாதிரி எல்லாரும் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி தராங்க. சாப்பிடுறவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது, அதனால மேற்கொண்டு விலை கொடுத்துலாம் வாங்குறாங்க. இப்ப புஷ்பா இருக்காங்கல்ல, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வீட்டுல எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த இன்ஸ்பெக்டரும் அவங்கள ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்ப அவங்களுக்கே தெரியாம அவங்கள ஃபாலோ பண்ணி போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அவங்க வச்சிருக்க போன்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததா ஒரு நகை கடைக்கு வராங்க. சில வளையெல்லாம் தந்து அவர்கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு போறாங்க. பின்னாடியே இவர் வந்து அந்த வளையெல்லாம் பாக்குறாரு. சில போட்டோ எல்லாம் எடுத்து வச்சுக்கிறாரு. இவங்க வர வழியில தீபக் சைக்கிள்ல வந்துட்டு இருக்காரு. பார்த்து பயந்து இவங்க இருக்காங்கல்ல, வேற பக்கம் திரும்பி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் தள்ளி இருந்து இன்ஸ்பெக்டரும் கவனிச்சுட்டு தான் இருக்காரு. இப்ப தீபக்கும் ஃப்ரெண்ட்ஸும் ஒய்ஃபோட போட்டோ வச்சு விசாரிக்கிறாங்க. முகமே தெரியல, எப்படிப்பா சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. புஷ்பா இருக்காங்கல்ல, வயல்வெளியில பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு கஞ்சன் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு, நல்லாவே பாடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டு பேருமே ஜெனரலா பேசிட்டு இருக்காங்க. அப்ப இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் இவங்க கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க. இங்கிலீஷ்லாம் நல்லா பேசுறீங்களே, படிச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா படிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்காக ஸ்டேஷன்ல கை நாட்டு மட்டும் வச்சீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறான். இவங்களுக்கு சட்டுன்னு என்ன சொல்றதுன்னு தெரியல. நல்ல வேலையா ஹீரோவோட அப்பா இந்த கஞ்சனை கூப்பிட்டுறாரு. வயல்ல பூச்சி ரொம்ப அதிகமாயிருச்சு, பூச்சி மருந்து அடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் இதெல்லாம் கவனிச்சிருப்பாங்க. வயல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. இந்த பூச்சி மருந்து அடிக்காதீங்க, வயல் தான் ரொம்ப நாசமாகும், இயற்கை முறையில சில வழிலாம் இருக்குன்ற மாதிரி அந்த வழியை பத்தி சொல்றாங்க. இதெல்லாம் எப்படிமா உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. என் அப்பாவும் இந்த மாதிரி நிறைய இடம்லாம் வச்சிருந்தாரு, அது மூலியமா தான் எனக்கு தெரியும், ஆனா இப்ப அந்த இடத்தெல்லாம் வித்துட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவங்க பேசின எல்லா விஷயத்தையும் தீபக்கோட அண்ணி கவனிச்சிருப்பாங்க. பரவாயில்ல, உங்களுக்கு எல்லா விஷயத்திலயும் நாலேஜ் இருக்கு, எனக்கு தான் எந்த நாலேஜும் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் எடுத்திருக்க போட்டோ வச்சு பெருசா எதையும் ப்ரூவ் பண்ண முடியாது. பிரதீப் வீட்டுல போட்டோவை தேடிட்டு இருக்காங்க. அவங்க எப்ப தேடி போட்டோவை அனுப்புறது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப தீபக் இருக்கார்ல, ஒரு பொலிட்டீஷியனை பாக்குறதுக்கு வராது. பொலிட்டீஷியன் கிட்ட இவரோட பிரச்சனையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நீ உடனே ஸ்டேஜுக்கு வாப்பா அப்படின்ற மாதிரி அவரும் பேசுறதுக்காக ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. நம்ம கட்சியை சேர்ந்தவனோட ஒய்ஃபை வேற ஒரு கட்சியை சேர்ந்தவன் தூக்கி இருக்கான், இதை நான் விட மாட்டேன், சீக்கிரமா அந்த பொண்ணை கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. என்ன இப்படிலாம் பேசுறாரு அப்படின்ற மாதிரி தீபக் யோசிக்கிறாரு. எப்படியோ பொண்ணு பேரை சொல்லி கண்டுபிடிச்சா சரிதான்ற மாதிரி ஒய்ஃபோட பேரை சொல்றாரு. குமாரின்னு சொல்றாரு. ஆனா இந்த பொலிட்டீஷியன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பு தப்பா பேரெல்லாம் சொல்றாரு. புஷ்பா கட்டில கட்டில தான் போனை வச்சிருப்பாங்க. அதை இந்த சின்ன பையன் கவனிச்சிடுறான். இதை பாக்குற இவங்களுமே ஷாக் ஆயிடுறாங்க. வேகமா கதவெல்லாம் சாத்தி இந்த பையன் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க.
இந்த பையன் எல்லார்கிட்டயும் சொல்ல போறான்னு சொல்றான். அதெல்லாம் சொல்லாத, இல்ல கேம் இருக்கு விளையாடி வேணா பாரு அப்படின்ற மாதிரி அந்த பையனை விளையாட வச்சிடுறாங்க. நீ விளையாடணும்னா யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்னு சொல்றாங்க. இவனும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறான். எப்படியோ தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப பெட்டுக்கு அடியில கொஞ்சம் தள்ளி வச்சிடுறாங்க. பார்த்தா ஒரு பேப்பர் இருக்கு, யாரையோ வரைஞ்ச மாதிரி தான் இருக்கு. இதை இவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே கரெக்டா தீபக்கோட அண்ணி வந்துடுறாங்க. அவர் தான் என்னோட ஹஸ்பண்ட், எனக்கு ஓரளவுக்கு வரைய தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது ஓரளவுக்கா? சூப்பரா வரைஞ்சிருக்கீங்க, அன்னைக்கு டேலண்டே இல்லைன்னு சொன்னீங்களே, இது என்னவா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க அப்பா கிட்ட ஒரு ஐடியாவை குத்தாங்க பாத்தீங்களா, அப்பவும் அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரு. இவங்க கஞ்சன் கூட சேர்ந்த மாதிரி இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் தள்ளி இருந்து இன்ஸ்பெக்டரா கவனிக்கிறாரு. இந்த சோட்டு இருக்கான்ல, ஊரை கண்டுபிடிக்கிறதுக்காக தினமும் ஊர் பேரெல்லாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு யாருமே இல்லன்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. நீ ஆனதியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படிலாம் இல்ல, என் பேரண்ட்ஸ்க்கு மாசம் மாசம் நான் காசு அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சின்ன வயசுலயே வேலை பார்த்து குடும்பத்துக்கு காசு அனுப்புறானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. அது ஏன் ஜென்ஸ் மட்டும் வேலை பார்க்கறாங்க, லேடிஸ் எல்லாம் வேலை பார்க்க கூடாதா அப்படின்ற மாதிரி குமாரியும் அந்த லேடி கிட்ட கேக்குறா. அதுக்கு அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, பெண்களுக்குன்னு சில வேலையை ஒதுக்கி வச்சிட்டாங்க, சமையல் பண்றது, குழந்தை பெத்துக்கிறதுன்ட்டு. அதெல்லாம் தாண்டி போகவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த வேலைக்கு நல்லா பழகலாம் ஆரம்பிக்கிறா. தீபக்கோட அம்மாக்கு ஒரு டிஷ் ரொம்ப பிடிக்கும், ஆனா ஹஸ்பண்டுக்கு பிடிக்காததுனால அதை இவங்களால செய்ய முடியல. இத பத்திலாம் அவங்களோட மாமியார் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்த புஷ்பா இருக்காங்கல்ல, உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்க மட்டும் செஞ்சு சாப்பிட வேண்டியதுதானேன்னு கேக்குறாங்க. அதுக்கு தீபக் அம்மா இருக்காங்கல்ல, இவ இன்னும் புகுந்த வீட்டுக்கு போலல, அதனாலதான் எதுவுமே இவளுக்கு தெரியல, போக போக பழகிப்பா அப்படின்ற மாதிரி மாமியார் கிட்ட சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி தீபக்கையும் ஃப்ரெண்ட்ஸையும் நமக்கு காட்டுறாங்க. ஊர்ல நிறைய பேர் தீபக்கா கிண்டல் பண்றாங்க, அதை நினைச்சு கஷ்டப்படுறாரு. இப்ப ஃப்ரெண்டுல ஒருத்தரே இவரை கிண்டல் பண்றாரு. அவ கிடைக்கிற மாதிரி தெரியல, பேசாம புஷ்பாவை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னடா சொன்ன அப்படின்ற மாதிரி இவர் கோவப்பட்டு அடிக்கிறதுக்காகலாம் வராரு. ஆனா மத்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, தீபக்கா கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாங்க. புஷ்பாவும் இருந்த வரைக்கும் போதும், நம்ம இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சைலண்டா கிளம்ப பாக்குறாங்க. அப்படி கிளம்புறதுக்காக இவங்க வெளியே வரும்போது தான் அந்த வழியா இவர் வராரு. இவர் போதையில சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்துடுறாரு. இவங்களும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்து தூக்கிடுறாங்க. இப்ப இவரோட பெட்ரூம் வந்து இவரை படுக்க வைக்கிறாங்க. இவர் இவங்க கையை பிடிச்சிடுறாரு. என்கிட்ட வா குமாரி, என்கிட்ட வா குமாரின்னு சொல்லிட்டாரு. ஒய்ஃப ரொம்ப மிஸ் பண்றாரு அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. முகமே தெரியாத போட்டோ வச்சுதான் இவர் தேடிட்டு இருக்காருன்னு இவங்களுக்கு தெரிய வருது இல்ல. நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவங்க கிளம்பணும்னு நினைச்சாங்கல்ல, இவங்க மனசு மாறிடுது. அதனால திரும்பி இவங்களோட பெட்டுக்கு போய் படுத்துறாங்க. இந்த அன்னைக்கு தான் நல்லா வரைய தெரியுதுல, எனக்காக நீங்க ஒரு விஷயத்த வரைஞ்சு தரணும், தரீங்களா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இதுல என்ன இருக்கு, நான் வரைஞ்சு தரேன் அப்படின்ற மாதிரி அண்ணி சொல்றாங்க. இந்த சோட்டு இருக்கான் பாத்தீங்களா, திரும்பி ஊரை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒவ்வொரு ஊர் பேரா சொல்லிட்டு இருக்கான். இவங்க இருக்காங்கல்ல, நீ இதுக்கப்புறம் ட்ரை பண்ண வேணாம் சோட்டு, அந்த சைடுல அவரும் ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்குல்ல, அவரே ட்ரை பண்ணி வந்தா நம்ம பாப்போம், இல்லனா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்றா. இந்த பொண்ணு ஒரு வாரத்துக்கு மேல வேலை பார்த்துட்டால, அதனால இந்த லேடியும் உன்னோட சம்பள காசை புடி அப்படின்ற மாதிரி கையில காசை தராங்க. நம்ம சம்பாரிச்சு இந்த காசை சேர்த்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சந்தோஷப்படுறா. அப்படியே கட் பண்ணி இன்ஸ்பெக்டரை காட்டுறாங்க. இப்பதான் ஜெயாவோட போட்டோவை அந்த ஃபேமிலி அனுப்பி வச்சிருக்காங்க. ஜெயா தான் புஷ்பானி ஏமாத்திட்டு இருக்கான்றது கன்ஃபார்ம் ஆயிருது. இப்ப உடனே அந்த இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணிட்டாரு. பிரதீப்பை இங்க அனுப்பி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் நேரம் இவங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. இவங்க ஃபேக்கா தானே ஸ்ட்ரேயான் மாத்தி இருந்தாங்க, அதெல்லாம் அழைச்சி இன்ஸ்பெக்டரும் எல்லார்கிட்டயும் காமிச்சிடுறாரு. இவ வேணும்ட்டே தான் உங்க கூட வந்திருக்கா, போன் எல்லாம் கூட மறைச்சு வச்சிருக்கா, நகையெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆக்சுவலா இவங்க நகையை இவங்க தூக்கிட்டு வந்திருக்காங்க, அதை பத்தி சொல்றாரு. பிரதீப் கிட்ட ஒப்படைக்கணும்ன்றதுக்காக அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்காரு. இப்ப தீபக் இருக்காருல, என் ஒய்ஃப் எப்ப கிடைப்பா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கான வேலையும் பாக்குறேன், சீக்கிரமா கிடைச்சிருவா, நம்பிக்கையோட இருன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. புஷ்பாவும் என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் கேட்க மாட்டாரு. புஷ்பா இருக்காங்கல்ல, ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மா மறைச்சு வச்சிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மா தான் இருக்கும். ஒன்னும் புரியாம இவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் கஞ்சனும் இவர்கிட்ட பேசுறதுக்காக வராரு. உன் ஒய்ஃபை கண்டுபிடிக்கிறதுக்காக யோசிச்சு அவதான் ஒரு விஷயத்த பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு பேப்பரை காட்டுறாரு. ஆக்சுவலா அண்ணி அவங்கள பாத்துருப்பாங்கல்ல, அண்ணி மூலியமா அவங்க எப்படி இருப்பாங்கன்றத வரைஞ்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஐடியாலாம் வந்திருக்காது, என்கிட்ட தான் வரைய சொல்லி சொன்னா, நான் தான் வரைஞ்சு தந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் அண்ணி சொல்றாங்க. நமக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் ட்ரை பண்ணிருக்கா, அவளை போய் இப்படி மாட்டி விட்டுட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் குமாரிக்கு தெரிஞ்ச ஒரு நபர் பாத்துறாரு. இந்த ஊரான்னு கேக்குறாரு. அதே ஊர் தான் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டாங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணுமாமா, விளம்பரம் குத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் தெரிஞ்ச ஆபீசர் மூலியமா கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா எதிர போனையே எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த போன் இப்போதைக்கு இன்ஸ்பெக்டர் கிட்ட தான் இருக்கு. இருந்தாலும் அட்ரஸ் இருக்குல்ல, நம்ம அது மூலியமா கிளம்பி போயிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப இந்த பொண்ணுக்கு ட்ரெயின் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தந்துடுறாங்க. இந்த பொண்ணும் சந்தோஷமா இங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த பொண்ணு அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் வாங்கியிருக்காங்க பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் தீபக்கும் ஃப்ரெண்ட்ஸும் புரிய வைக்கிறாங்க.
உன் கதை என்னதாமா சொல்லு அப்படின்ற மாதிரி இப்பதான் இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஜெயாவை பொறுத்த வரைக்கும் நல்லா படிப்பாங்க, ஸ்காலர்ஷிப்ல ஒரு படிப்புக்காக செலக்ட் ஆயிருப்பாங்க. நான் மேற்கொண்டு அந்த படிப்பை படிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க. ஆனா அம்மா ஏத்துக்க மாட்டாங்க. உன் அப்பா இடத்த வித்து உனக்கு கல்யாணம் பண்ண பாக்குறாரு, கண்டிப்பா நீ கல்யாணம் தான் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உன்னை தாண்டி 2 பேரும் இந்த வீட்டுல இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்னா நீ இதை பண்ணிதான் ஆகணும், இல்லைன்னா அம்மாவை உயிரோட பார்க்க முடியாதுன்னு மிரட்டி இருப்பாங்க. அதனாலதான் இவங்க சரின்ற மாதிரி கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருப்பாங்க. கல்யாண ஃபங்க்ஷன் அப்பதான் பிரதீப்போட சொந்தக்காரங்க பேசுறதை இவங்க கவனிச்சிருப்பாங்க. பிரதீப்க்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிருக்கும். ஒய்ஃப் கிச்சன்ல எரிஞ்சு இறந்து போயிருப்பாங்க. ஆக்சிடென்டா இல்ல திட்டமிட்டு பண்ணதான்ற மாதிரி எனக்கு பயம் வந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் கல்யாணத்தை பத்தியே எங்க கிட்ட மறைச்சிட்டாரு. அதனால தான் பயத்துல என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்தேன். இவர் என்னோட கையை பிடிச்சோன்னா இவர் கூட போலான்ற மாதிரி முடிவு பண்ணிட்டேன். இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி இவங்களும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதுவும் இவங்க சொல்ற கதையா இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பக்கத்துல இருக்க தீபக் இருக்காருல்ல, இதெல்லாம் முன்கூட்டியே உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சொல்லியிருந்தா மட்டும் என்ன பண்ணிருப்பாங்க, கண்டிப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் இவ்வளவு சொல்லி நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, அதே மாதிரிதான் அவங்களும் நினைச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஃபீலிங்கா பேசுறாங்க. நடுவுல இவங்க போன்ல பேசினாங்கல்ல, தங்கச்சி கிட்ட தான் பேசியிருப்பாங்க. இங்க இருந்தே படிப்புக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிருப்பாங்க. கிளம்புறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன், என்னை விட்டுருங்க, பிரதீப் கிட்ட மாட்டி விட்டாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் இன்ஸ்பெக்டரும் நிறைய கால் வந்திருக்கிறத பாக்குறாரு. இப்பதான் அந்த ஆபீசர் கிட்ட இவர் பேசுறாரு. உன் ஒய்ஃப் ட்ரெயினே ஏறிட்டாலாம், சீக்கிரமா ஸ்டேஷனுக்கு போன்ற மாதிரி தீபக்க பார்த்து சொல்லிட்டாரு. சரி இவளையும் விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசி பாக்குறாரு. ஆனா இன்ஸ்பெக்டர் இருக்காருல்ல, ஜெயாவை விட முடியாது, நீ கிளம்புன்னு சொல்லிட்டாரு. நீ போய் ஒய்ஃபை பாரு அப்படின்ற மாதிரி ஜெயாவும் அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப பிரதீப்பும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நகையெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்களான்னு கேக்குறாரு. ஒரு நகையை தவிர எல்லா நகையும் இருக்கு, நீ காசை தான் கேக்குறாரு. இப்ப பிரதீப் காசை எடுத்து வச்சிடுறாரு. காசை வாங்கிட்டு இவரும் நகையை தந்துடுறாரு. அவளை அனுப்பி வைங்கன்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்லிட்டாரு. ஆட்களும் கூட்டு வராங்க. இவரும் அவங்கள பார்த்தோன்னே செம்மையா டென்ஷன் ஆகுறாரு. என்னையே ஏமாத்தி தப்பிக்க பார்த்திருக்கல அப்படின்ற மாதிரி பலார்னு ஒரு அறை விடுறாரு. வீட்டுக்கு வா, உன்னை கவனிச்சுக்கிறேன். சரி சார் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு பிரதீப் இவங்களை கூப்பிட்டு கிளம்ப பாக்குறாரு. அப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, நில்லுன்ற மாதிரி நிக்க வச்சிடுறாரு. ஒய்ஃபுக்கான நீ கம்ப்ளைண்ட் கொடுத்த, அந்த கம்ப்ளைண்ட்டுக்கான வேலையை நான் பண்ணி முடிச்சிட்டேன். இப்ப வேற ஒரு வேலை இருக்கு. இவளை பொறுத்த வரைக்கும் அவன் கூட வர விரும்பலன்னு சொல்றா. விருப்பப்படாம ஒரு பொண்ணை கூட்டு போக முடியாதுல்ல, அதனால அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. என்ன சார் விளையாடிட்டு இருக்கீங்களா? எனக்கு பெரிய பெரிய பொலிட்டீஷியன்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். எனக்கு உன்னோட பாஸ்டே தெரியும். இதுக்கு முன்னாடி ஒரு ஒய்ஃபை கல்யாணம் பண்ணி நீ என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். அந்த கேஸ தூசி தட்டவா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. தூசி தட்டினா பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி இவனும் பயப்படுறான். சரி எக்கேடோ கெட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப பாக்குறான். நகையை தந்துட்டு போன்னு கேக்குறாரு. அவன் நகையும் தந்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறான். இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இன்ஸ்பெக்டர் இப்படி பண்ணிருக்காருன்னு இவங்களுக்கு புரியுது. இவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த நகையை வச்சுக்கோங்க சார், நன்றி அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப போறாங்க. எனக்கு நகைலாம் வேணாம், நீயே நகையை வச்சுக்கோ, நீ பண்ணோன்னு நினைக்கிறத பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க பயங்கரமா ஆச்சரியப்படுறாங்க. மனசார இவருக்கு நன்றியை சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இவரை கெட்ட ஒரு மாதிரி காமிச்சிருப்பாங்க, ஆனா கடைசியில நல்லவருன்ற மாதிரி காட்டுறாங்க. இப்ப தீபக் இருக்காரு பாத்தீங்களா, ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. ஆனா அதுக்குள்ள அந்த ட்ரெயின் போயிருச்சுன்னு சொல்றாங்க. ஐயோ இறங்கினாலா இல்லையா தெரியலையே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. பார்த்தா அந்த இடத்துல இவங்க வேகமா இவரை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காங்க. இவரும் சந்தோஷமா பக்கத்துல போய் அவங்களை கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காரு. இவரு ஒய்ஃபை கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அதே மாதிரி இவர் ஃப்ரெண்டு கஞ்சன் இருக்காரு பாத்தீங்களா, ஜெயாவை கூட்டு போயிட்டு இருக்காரு. இப்ப மருமகளை திரும்பி பார்த்தோன்னா ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. பொண்ணு ரீச் ஆயிட்டா அப்படின்ற மாதிரி இங்க இருக்கவங்களுக்கும் தகவலை பாஸ் பண்ணிடுறாங்க. இங்க இருக்க லேடியும் ஆட்களும் சந்தோஷப்படுறாங்க. இந்த லேடி இருக்காங்கல்ல, அந்த பொண்ணு கடைசியா செஞ்ச ஸ்வீட்டை சாப்பிட்டு எல்லாருக்குமே தந்துலாம் இந்த இடத்துல சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஜெயாவை எல்லாருமே சேர்ந்து பஸ் ஏத்தி அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. இப்ப எல்லாருமே பஸ் ஸ்டாப்க்கு வந்துடுறாங்க. தீபக் கண்ணி இருக்காங்கல்ல, ஜெயாவை வரைஞ்சி ஜெயா கிட்டே தராங்க. என்னைக்குமே உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நானும் உங்களை மறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டாங்க. வீட்டுல இருக்க எல்லாரு கூடயும் இவங்க க்ளோஸா பழகி இருப்பாங்க. அதனால வீட்டை சேர்ந்த எல்லாருமே இவங்களை பயங்கரமா மிஸ்லாம் பண்றாங்க. அதே மாதிரி குமாரியும் இவங்களுக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. என்னால் தான் தேவையில்லாம உங்களுக்கு பிரச்சனை, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் தீபக்க பார்த்து சொல்லிட்டாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, என்னால் தான் உங்க லைஃப் மாறுச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு, நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. இவரோட காதுல கஞ்சன் இருக்கார்ல, திரும்பி எப்போ வருவாங்கன்னு கேளு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. கஞ்சனுக்கு ஜெயாவை பிடிச்சிருக்க மாதிரி ஜெயாக்கும் கஞ்சனை பிடிச்சிருக்கு. இப்ப சிரிச்சுக்கிட்டே இவருக்கு பாய் சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே வந்த ஆட்டோலயே கிளம்பலான்னு ஏறுறாங்க. இவர் ஒய்ஃபோட கையை மட்டும் பிடிச்சிடுறாரு. நீங்களாம் போங்க, நான் வரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒய்ஃபு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றதுக்காக இப்படி பண்றாரு. ஜெயா சந்தோஷமா இவங்க விருப்பப்பட்ட படிப்பை படிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. இதோட ஹாப்பியாவே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.